ஹலோ இன்டர்நெட், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம ஆர்வி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம வீடு. வீட்டில் இருந்து நம்ம கிளம்பி இந்த இடத்துக்கிட்ட தான் இந்த ரைஸு. ஆமாம். அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பி இதுக்கு போனோம்ல, லிட்டில் ராக் போனோம். ஆமாம். அப்படியே லிட்டில் ராக்கில் ஒரு ஸ்டே. ஆமாம், அங்கே இருக்க லிட்டில் ராக்கு அங்கே வந்து ஒரு ஸ்டே பண்ணோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நேஷ்வில் போனோம். ஆமாம், நேஷ்வில் போய் நேஷ்வில் பக்கத்தில் உள்ள அந்த ஸ்விம்மிங் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே அந்த ஃபால்ஸ்லேயும் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக அப்படியே கென்டக்கி போனோம். கென்டக்கியில் லெக்சிங்டன் போனோம். லெக்சிங்டனில் என்னோடய ஃப்ரெண்டு ஹவுஸில் தங்கிட்டு அப்படியே என் பையனையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி செயின்ட் லூயிஸில் வந்தோம். செயின்ட் லூயிஸில் தான் ரூட் 66 பிடிச்சிருக்கோம். செயின்ட் லூயிஸில் வந்து ரூட் 66 பிடிச்சோம். ஆமாம், அங்கே போய் டவரை பார்த்துட்டு ஆர்ச் பார்த்தோம். செயின்ட் லூயிஸ் வந்து அதெல்லாம் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து இப்போ கிளம்பி இப்போ வந்து பாதி தூரம் வந்திருக்கோம். வந்து இங்கே இல்லை, பாதி தூரம் வந்திருக்கு. ஆமாம், ஆனன்கா அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் ஒரு கேவ் ஸ்டேட் பார்க்கில் நாங்கள் தங்கியிருக்கோம். அங்கே தான் தங்கிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ரூட் 66 அப்படி கண்டினியூஸாக கிளம்பி போகிறோம். நாங்கள் அந்த பாதையை வந்து ஒரு நாளும் ப்ராக்ரஸை காமிக்கிறோம். இங்கே வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே எல்லை வரைக்கும் போகும். அப்படி போய் எல்லையில் முடியும். மொத்தம் 2000 மைல். ஓகேயா? இந்த இடத்துக்கு இந்த மலைகளுக்கு பேர் ஓசார்க்குடா. ஓசார்க் மலை. நம்ம பிரான்சன்லாம் போனோம் இந்திய ஒர்க்க. ஆமாம், கன்சாஸ் சிட்டியில் இருந்தது இந்த மலை ரேஞ்ச். ஓகே, அதே ரேஞ்ச். ஏத்தத்துலன்னா பார்த்தோன்னா லாரிக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு லேன் கொடுத்துருவாங்க. லாரிக்கு ஒரு 3வது லேன், ஏத்தத்துல மட்டும் 3 லேன் ஆக்கிட்டு மற்ற இடத்துல எல்லாம் 2 லேனா இருக்கும். ஏன்னா லாரி ஏற முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். அதனால ஃபுல் டிராஃபிக்கை பிளாக் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு லேன் கொடுத்து அதில் ஏறுறது. ஆனா ஒரு ஆள் இல்ல, காக்கா இல்ல ரோட்ல. என்னது இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? எல்போ இன். இது பழைய காலத்து லாட்ஜ், அந்த 60sல இருந்தது. க்ளோஸ்டு போல என்ன? ஏன் இது க்ளோஸ்டு மாதிரி தெரியுது. யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. டெட் ஆயிடுச்சு. இதுதான் பிரிட்ஜ், எல்போ பிரிட்ஜ். ஆமா, ரொம்ப. ஓ, அதுல தான் போறோம் இப்ப நம்ம. ஆமா. நம்ம வந்து இப்போ யுரேனஸ்ன்ற ஒரு ஊரில் நின்றுட்டு இருக்கோம். அங்கே உள்ள பட்ஜ் ஃபேக்ட்ரி பார்க்க வந்திருக்கோம். என்னது பஜ்ஜியா? பட்ஜி ஃபேக்ட்ரி. ஆமாம், நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவேன். பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடம் நல்ல பெருசாக இருக்கு. நிறைய ஏதோ ரோட் சைடு அட்ராக்ஷன். அந்த காலம் அதான் ஜெயில் மாதிரிலாம் ஏதோ செட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ரூட் 66 அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ பார்த்தோன்னா இந்த ரூட் 66 ஸ்டாப்பு ஐஸ்கிரீம், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டு அந்த காலத்து நியான் சைனு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பழைய டிராக்டர் எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டி. அந்த காலத்து ஆயில் டேங்கர் எவ்வளோ குட்டியாக இருக்கு பேர். டாட்ஜ் ஆயில் டேங்கர். என்ன பீரிங் வச்சிருக்க வேண்டிய ஏதோ ஆஸ்ட்ரோ லைனரா என்னன்னு தெரியல. அந்த காலத்து கேஸ் பண்ற இடமா? 50 cents per can. 50 cent. அடேங்கப்பா, பெர் கேலன். பிரீமியம் வேற.
பாருங்க இந்த ஊரில் ஹனி வந்து குட்டியாக வச்சுருப்பாங்க ஒரு டியூப் மாதிரி. இது வந்து 150 போல். 3 for 150, 1 for 15. Please do not pet or feed the bear. இந்த ஒரிஜினல் அப்படி நகத்தோட. ஓ, நிஜமான பேர் அது. Can we taste raspberry? So sample tasting கொடுக்குறாங்க. Thank you. Can I get this one? அழகா இருக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. வெறும் சுகரு. இன்னொன்று ஹெல்த் வாங்குறேன் நட்ஸோட. This is what nuts? Is it nuts or? Nut, no nuts. So sugar. Okay. Caramel. Okay. கடைசி பட்டர் ஃபிங்கர் டிசைட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பீஸு, அப்புறம் ராஸ்பெரி ஒரு பீஸ், அரை பவுண்ட். இன்னும் பட்டக்காரம் தானே இது வந்து பார்த்தீங்கன்னா மூன் ஷைன்னா ஒன்றுமே கிடையாது, சாராயம் தான். நம்ம ஊரில் சாராயம் காய்ச்சுறாங்கல்ல, அதே தான். இங்கே வந்து கண்ட்ரி சைடில் கொஞ்சம் இது மாதிரி காய்ச்சி விற்பாங்க. ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும். செம்ம ஆல்கஹால் பர்சன்டேஜ் அதில் ஃப்ளேவர்டோடு இருக்குது. இது எவ்வளோ இது? ஆனால் 35% ஆல்கஹாலாக இருக்குது. யூஸ்வலாக 70, 80, 90% வரைக்கும் கூட ஆல்கஹால். மூன் ஷைனுன்னு பேர் இங்கே நம்ம ஊர் சாராயத்துக்கு, மூன் ஷைன். பி கேர்ஃபுல் புல்லிங் அவுட் ஆஃப் யுரேனஸ். யுரேனஸ் ஸ்டோர்லேருந்து வெளியே வந்தாச்சு. வந்ததுக்கு பஜ்ஜை வாங்கியாச்சு. ஆனால் இங்கே அது மட்டும் இல்லை, இங்கே நிறையா சர்க்கஸ் இது மாதிரி என்னென்னவோ இருக்குது. ஸ்ட்ரேஞ்ச் மியூசியம் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்தால் என்னன்னு தெரில. ஆனால் இங்கே வந்து இந்த நம்ம ஊரில் மாதிரி 2 தலை உள்ள பிள்ளைங்க இதெல்லாம் இருக்கும் போல. ஸோ அது ஷோ இருக்குது. ஆனால் நம்ம ஷோ வந்து நைட்டு போகலாம். நம்ம ஒரு பொற்காட்சியில் எல்லாம் அப்படி இருக்கு. பண்ணி கண்ணாடி உள்ள நுழையிறதுக்கு வந்து $8. நம்ம என்னத்துக்கு அவ்வளோ ஒன்றும் காசு கொடுத்து இதை பார்க்க வேண்டியதில்லை. அதனால நாங்கள் அப்படியே வெளியில போகிறோம். வெளியிலையும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இந்த இடம். என்ன ஒரு வேற மாதிரி ஒரு யூஎஸ்ல இல்லாத ஒரு இடம் மாதிரி இருக்கு. அதான் அந்த ஹைவேஸ்ல ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸா இறங்கி ஏறுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பெரிய அட்ராக்ஷனா இருந்திருக்கும் இதெல்லாம். 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்போ இது சாதாரணமாக போச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா யுரேனஸ் சிட்டி ஜெயில். அது என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஜெயிலில் கம்பி இருக்கு. சர்க்கஸ், வைல்ட் அனிமல் சர்க்கஸ் பார்த்தோம்னா ஏலியன் உள்ள லைவ் பண்ணுதான் இருக்கா. நீங்க பார்த்து சொல்லுங்க. வந்துருச்சுன்னா என்ன பண்றது? வேண்டாம், காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு என்னப்பா நீ ஜெயிலுக்குள்ள போயிட்டியே? ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம். ஜெயில புடிச்சு போட்டாங்க சார். பாலம் இருக்கான், வஞ்சரம் இருக்கான், ஜாமீன்
கடல்லே இல்லையா போட்டிருப்பாங்க நினைச்சேன். ஒன்னே போட்டாங்களா? வாண்டர்ல போய் வாண்டட் $150. இங்க ஒரு லேடிக்கு 250. ஷரண் பஸ் 250. இன்னொரு லேடிக்கு நான் இந்த $1000 என்னை எடு. Reward $1,000 for this woman. Unlawful entry into Uranus. அதுக்கான approach with caution. $1,000 உசாரா இருக்குப்பா. கூண்டுக்குள்ள தொங்க விட்டு எலும்பு கூட கிடக்கு. That was funny. இவ்வளோ நிஜ பாம்புன்னு பொய் பாம்பு எல்லாம் வச்சிருக்காங்க. Tesla Illinois room soon coming soon. The world's largest belt buckle is in Uranus. பழைய கார்கள்லாம் இருக்கு. பாருங்க ஓட்டுறது பாருங்க. எப்பா ஓட்டுறால காமி. ஓ மை காட். எவ்வளவு வருஷமா ஓட்டுறீங்க? எலும்பு கூடாயி ஓட்டுறீங்களே சார். அதுவும் அவர் வேற ஸ்டூடெண்ட் டிரைவரா. டேய் அவன் செத்துட்டான்டா. அங்கிட்டு ஒரு காரு அடிஞ்சு உடஞ்சி கிடக்கு. 266 இங்க இருந்து தான் நம்ம கிளம்பி இங்க வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி யுரேனஸ் வந்திருக்கோம். ரவுண்டு வந்திருக்கோம். நம்ம இன்னும் அங்க இங்க வரைக்கும் வரணும். இப்போ ஒரு ஆள் போய் யானையோட பேக்ல தலையோட போறாராம். சரி இதே வேலையா போச்சு. சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். கார்ல ஏறின உடனேவே எங்களால ஆவலை அடக்க முடியல. இந்த பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம்னு பார்த்தோம். ஃபட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபட்ஜ் வந்து வேற ஒன்றும் கிடையாது. சுகரும் கொஞ்சோண்டு மாவு ஏதோ ஒரு மாவை போட்டு வெறும் சுகர் தான் அது ஆக்சுவலா. ஆனா பால்கோவா மாதிரி சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபுல்லி சுகரான ஒன்றே சுகர் தான் தெரிஞ்சதானே. மாவா சாஃப்டா நைஸ். கொஞ்சம் கடலப்பருப்பு இருக்கு. என்ன? ஆமா கொஞ்சம் பீனட் பீனட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நைஸ்.